தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. தர்மத்தை ஒருவன் ரட்சித்தால் அந்த தர்மம் அவனை ரட்சிக்கும் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது மனுஷ ஜாதிக்கு பொதுவா இருந்தாலும் குறிப்பா ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த ஸ்திரீகள் ரட்சித்து கொடுத்தாலே புருஷ தர்மமும் தன்னால சீர்பட ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் தர்மமும் அதோட கைகோர்த்துட்டு வர க்ஷேமமும் தழைக்கும். மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே ரக்ஷந்தி வார்த்தக்கே புத்திரக நாஸ்திரி சுவாதந்திரம் அர்ஹதி. அதனால மனு பேர்ல தான் நவீன கொள்கைக்காரர்களுக்கெல்லாம் ஏக கோபம். ஏன்னா அவர் ஸ்திரீகள் சுதந்திரமா இருக்கக்கூடிய நிலையை பெற்றவர்கள் அல்ல. அவ பால்யத்துல தகப்பனாரோட ரட்சணையிலையும் நடுவயதுல பதியோட ரட்சணையிலையும் வயசான காலத்துல புத்திரர்களோட ரட்சணையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சாதாரண கற்களை சிதற விடுற மாதிரி நோமணி கற்கள் சிதற விடுவாளா? அதனால தான் பொம்மநாட்டிகளை பெண்மணி நாரிமணி அப்படின்னு சொல்கிறோம். புருஷால புருஷமணி ஆண்மணி அப்படின்னு சொல்கிற வழக்கமே இல்லை. புருஷா லோக விவகாரத்தில் வெளியில் இறப்பட்டு போட்டோம். ஸ்திரீகளுக்கு அப்படி சுதந்திரம் கொடுத்து இறப்பட வேண்டாம். சுதந்திரத்தினால அவ தங்களுக்கு தாங்களே கெடுதி விளைவிச்சுக்கலாம். அவளை வெளியில் விட்டா புருஷாலாலையும் அவளுக்கு கெடுதி விளையலாம். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எப்படி நவமணிகளை பாதுகாப்பா பெட்டியில வச்சு ரட்சிக்கிறோமோ அதே மாதிரி ஸ்திரீகளையும் கிரகத்துல பாதுகாப்பா அந்தந்த பிராயத்துக்கு தகுந்த மாதிரி அப்பா அகமுடையான் பிள்ளைன்னு அவ்வாவாளோட ரட்சணையில வச்சுக்கிறது தான் சரி அப்படின்னு மனு தர்மம் சொல்றது.